ஸோ கருத்து கணிப்புகள் பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ அண்மையில திமுகவும் தங்களுடைய தனிப்பட்ட முறையில மும்பை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை பணியமர்த்தி, மோரிஸ் மீடியா அப்படின்ற நிறுவனத்தை பணியமர்த்தி தமிழகம் முழுக்க ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 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 கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்து அதிர்ச்சிகரமாக அமைஞ்சிருக்கான். ஸோ அந்த கருத்து கணிப்பை வந்து நீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு இது மும்பை மையமா கொண்டு ஒண்ணு எடுத்தாங்க. அதுல வந்து ஆமா ஆமா அதுல வந்து ஏதோ ஒண்ணு வந்து அதுல எங்க தலைவருக்கு வந்து ஏகோபித்த ஆதரவு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன இப்படி ஒரு ஆதரவு வருது? இது உண்மையா நிஜமா இல்ல தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஏன்னா இவங்க எல்லாம் திமுக அதிமுக எல்லாம் காசு கொடுத்தே போட சொல்லுவாங்க. 2011 நக்கீரன்ல வந்து தேர்தல் ரிசல்ட் வந்து எப்படி வருது? திமுக வந்து அதிபெரும்பான்மையா ஜெயிக்கும் போடுது. ஆனா ரிசல்ட் வந்து பார்த்தா எதிர்கட்சியா கூட வர முடியல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாவையும் ஏதோ ஒரு இதை வச்சு காசை கொடுத்து எடுக்க விடுறாங்களான்னு ஒரு சந்தேகத்துல இவங்க மோரிஸ் மீடியான்னு ஒரு டீமோட மும்பையை சேர்ந்த நிறுவனத்தோட இணைஞ்சு நம்ம பெண் நிறுவனம் யாரு மாப்பிள்ள முதலமைச்சரோட மருமகன் சபரிசனோட நடத்துற பெண் நிறுவனமும் மோரிஸ் மீடியாவும் இணைஞ்சு அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அவங்க ஒரு கணிப்பு எடுக்கிறாங்க. அதுல 4 முனை போட்டி வருதுன்னு சொல்றாங்க. திமுக வந்து 70ல இருந்து 85 தொகுதி பிடிக்கும். அதிமுக வந்து 60ல இருந்து 70 தொகுதி பிடிக்கும். தமிழக வெற்றி கழகம் தனிச்சே 40 தொகுதி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இழுபறியாவே 50 தொகுதி இருக்குங்கிறாங்க. இப்போ இதுல நீங்க பாருங்க, தொகுதிகள்ல இப்படி சொல்றாங்க. ஆனா யார முதலமைச்சரா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அதே அந்த அந்த தொகுதியில சொன்ன உங்கள்கிட்ட கேட்கல. எங்க தலைவர் வந்து லீடிங்ல வர்றாரு. எப்படி வர்றாரு? திமுக ஸ்டாலின் வந்து 20.43 தான் வர்றாரு. எடப்பாடி வந்து 23.68 தான் வர்றாரு. அண்ணாமலை 4% வர்றாரு. சீமா 5% வர்றாரு. ஆனா நாளைய தமிழகத்தை ஆள போற தமிழக வெற்றி கழக தலைவர் எங்களோட வெற்றி தலைவர் வந்து 27.81% வர்றாரு. இந்த 27.81% நீங்க மையப்படுத்தி கணக்கு பண்ணி நீங்க இந்த தொகுதிகளை எனக்கு கணக்கெடுத்தா 90 முதல் 120 வெற்றி 90 முதல் 120 தொகுதியை வந்து நாங்க பெற்றிருக்க வேணும். அதே இதுல இந்த ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தையும் அவங்க வந்து மண்டல வாரியா தொகுதி வாரியா அப்ப சாதி வாரியா ஆண் பெண் பாலின வாரியா வந்து கணக்கெடுத்ததுல திமுகவுக்கு 32% கொடுத்துருக்காங்க, அதிமுகவுக்கு 30.2% கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தளபதிக்கு வந்து 26.83% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி அடிப்படையின்னு இன்னைக்கு நாங்க வந்து இண்டிவிஜுவலா சோலோவா இருக்கோம். அவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க. நாளைக்கு எல்லா கட்சியுமே ஆட்சி அதிகாரத்துல நேற்று வந்து அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி தான் அமைந்து. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சியில பங்கேற்கும். தேமுதிக சொல்லவே வேணாம் கேட்கும். இதன் அடிப்படையில இன்னைக்கு காங்கிரஸ் வந்து நாம வந்து ஒரு காலத்துல பழிவாங்கப்பட்டு திமுகவோட வஞ்சிக்கப்பட்ட கட்சிங்கிற அந்த முடிவுல இருக்காங்க. அந்த அடிப்படையில திமுக வந்து பாரதிய ஜனதா வந்து கண்டிப்பா வந்து கேட்கும், கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுங்க. எங்களுக்கு போன தடவை 63 நாயன்மார்கள் கொடுத்த மாதிரி 63 தொகுதி குறையாம கொடுங்க. 10 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்க பெற்றோம்ல, அந்த 10 பார்லிமெண்ட்டுக்கு உண்டான இடத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நினைப்பாங்க. விடுதலை சிறுத்தை 25 கேட்கும், மதிமுக 15 கேட்கும், கம்யூனிஸ்ட் 2 10 10 20 கேட்கும், அப்புறம் துக்கடா கட்சிகள்லாம் கேட்கும். இதெல்லாம் அடிப்படையில மீண்டும் மக்கள் நல கூட்டணி மாதிரி திருமாவ தலைமையை ஏற்று இந்த காங்கிரஸும் மற்றவங்க எல்லாம் வந்து வெளியேறி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அடிப்படையில பார்க்கும்போது இந்த 26% இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேரும் போது அங்கே திமுக இருந்த 32 உடஞ்சு இங்க வந்துடும். அதிமுகவோட அது அப்படியே இருந்துட்டு போனாலும் 45ல இருந்து 50% வாங்கி எங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான அமைகிற கூட்டணிக்கு 130க்கு மேல தொகுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால 2026ல நடக்கிற முதல் எலெக்ஷன்லயே எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஆட்சியை பிடிச்சு ஜெயின்ஜார்ஜ் கோட்டையில முதல்வராக அரியணையில அமர்ந்து இந்த தமிழக மக்களுக்கு நல்லாட்சி நடத்துவாருன்னு நான் ஆணித்தரமா வந்து உள்ளத்துல உள்ளபூர்வமா நான் சொல்லிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கருத்து கணிப்பு வந்து அவங்க திமுக எடுத்த கருத்து கணிப்பு, அதுலயே நாங்க லீடுங்க போறோம்னா அப்ப நாங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கு என்பதை இது ஒரு சான்றா நான் சொல்லிக்கிறேன். ஸோ மதுரையில விஜய் அவர்கள் நடத்திய ரோட் ஷோ, அதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா மதுரை வந்து அரசியலினுடைய ஒரு மைய புள்ளியா மாறி இருக்கு.
திமுக தங்களுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை பெரும்பாலும் சென்னையில் நடத்துவாங்க, அரிதினும் அரிதாக மதுரையில் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுல ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பினுடைய பிரதிபலன் தான். இந்த கருத்து கணிப்பு இப்படிப்பட்ட முடிவுகளை கொடுத்ததால் இன்னும் கொஞ்சம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு ரொம்பவே காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரு. அதை கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த கருத்துக்களினுடைய தாக்கம் தான் அந்த பேச்சா. ஆமா, எங்க தலைவரை பார்த்து பயங்க. இன்னைக்கு திமுகல கட்சி நிர்வாகியா யார் இருக்கா? கமிஷனை வாங்கி ஆட்டைய போட்டு பிஎல்ஏ கூட 5000 ரூபாய் கிடைக்குது, அதனால நான் இருக்கேன், எனக்கு வந்து கிளைச்செயலாளருக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது, பொங்கல் தொகுப்பு கிடைக்குது, தீபாவளி தொகுப்பு கிடைக்குது, இப்படித்தான் இங்க கட்சி நிர்வாகிகளா இருக்காங்க. ஆனா தன்னெழுச்சியா இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும், தமிழகத்தை திருத்தணுங்கிற யாரும் இல்ல. இந்த லட்சணம் எல்லாம் திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னெழுச்சியா இருக்கிற இயக்கம் ஏது? தமிழக வெற்றி கழகம். லட்ச இளைஞர்கள் வந்து இங்க விக்கிரவாண்டி வி சாலையில 3 மணிக்கு அடிக்கால் நாட்டும் போது கிட்டத்தட்ட 30,000 பேர் கூடியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இவங்க எல்லாம் காசு கொடுத்து, கோட்டர் கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, காசு கொடுத்து வண்டியில ஏற்றிட்டு போற மாதிரி இருக்கு. அவெல்லாம் வண்டியில வர்றான். அப்ப தன்னோட கட்சி லட்சணமும் தன்னோட கட்சி நிர்வாகிகளோட லட்சணமும் சேலத்துல வந்து உதயநிதி அவர்கள் நான் தமிழுக்கு உயிரை கொடுப்பேன், தமிழ் என் உயிர் மூச்சுங்கிறாங்க, 3 சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான் உள்ள. ஆனா எங்க கட்சி நிர்வாகிகள் எப்படின்னா தேனியில ஈ வைப்பது போல கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் அப்படியே தேன் மாதிரி உறிஞ்சுறாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து கொள்கை பிடிப்போடு ஒரு ரசிகர் பட்டாளமாக இருந்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது, வெற்றி தலைவர் மீது ஒரு அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளமும் மக்கள் பட்டாளமும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இதை வந்து தன் அடிவயிற்றில், காந்தாரி அடிவயிற்றில் அம்மிக்கல்லை எடுத்து அடித்தது போல அவர்கள் உணர்கிறார்கள். நாம் எவ்வளவு செலவு செய்து கூட்டி வர வேண்டிய கூட்டத்தை இந்த மனிதன் நேரில் வந்து நின்றாவே தன்னால் வருகிறார்களே, எங்கே தவறு செய்கிறோம்? ஒருவேளை பாதி தமிழகத்தை சுரண்டி விட்டோம், மீதி தமிழகத்தை சுரண்டுவதற்கு முன் தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் வந்து ஆட்சி அமைத்து மீட்டு விடுவாரோ, நம்மளை நிரந்தரமாக இந்த அரசியல் அனாதையாக்கி விடுவாரோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் அந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறிய உரை என்று நான் தெளிவாக சொல்றேன். அதை தொடர்ந்த அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை தொடர்ந்து அந்த மதுரையை சுத்திய அரசியல் அப்படிங்கிறது நடக்கும். சமீபத்தில் கேள்விப்பட்டோம் மதுரை எங்க தலைவர் வந்ததுதான் எல்லாருக்குமே கிளியாகி போச்சு. எங்க தலைவர் எங்க கால் வைக்கிறாரோ அந்த ஊரு தான் எல்லாரோட டாபிக். எங்க தலைவர் எங்க இறங்குறாரோ, கோயம்புத்தூர்ல போய் இறங்கினாரு, உடனே சின்னவர் லைட்டா போய் இறங்கிட்டாரு. பள்ளி மாணவிகளுக்கு பரிசு தொகுப்பு கொடுத்தாரு, பார்த்தாரு, என்னடா பள்ளி மாணவிகள் கொடுத்து பயங்கர ரீச் ஆகுது, உடனே வேல்முருகனை வச்சு அறிக்கை விடும்போது அது அவனுக்கே பூமாராங்க ஆகி போச்சு. அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு அப்படித்தான் சொல்லாப்லையே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எங்க தலைவரை நேரடியாக விமர்சிக்க வக்கு இல்லாமல், திராணி இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்களையும் மாற்றுக் கட்சி தலைவர்களையும் வைத்து வஞ்சனை சொற்களால் வசைபாடி கொண்டு இருக்கிறார்கள். சொல்லட்டும், அது காலத்தின் கட்டாயம். அது பதிலாக எங்க தலைவரே கவலை. என்னோட தேவை என்ன? எனக்கு பேரும் புகழ் கொடுத்த இந்த தமிழக மக்களை, தமிழகத்தை நான் மீட்க நல்லாட்சி தர வேண்டும் என்னோட நோக்கம். என்னை தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்னோட தேர்தல் அறிக்கை அப்படி இருக்கும், என்னோட செயல் திட்டம் அப்படி இருக்கும், என்னோட நான் சொல்லல, செயல் தான் என்னோட வேத மந்திரம். சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போறது இல்லை. எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வரணும், அதுதான் என்னோட ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு என்னென்ன தேவையா அதுக்கு மட்டும் நாங்க கருத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா தீர்க்கமா பண்ணிட்டு இருக்காரு. மதுரையில அடுத்து நான் திருநெல்வேலி போவாரு, உடனே எல்லா கட்சிக்காரங்களும் திருநெல்வேலி வந்துருவாங்க. அடுத்து வேலூர்ல எங்க தலைவர் போவாரு, உடனே வேலூருக்கு வந்துருவாங்க. அடுத்து கடலூர்ல கூட்டம் போடுவார், கடலூருக்கு வந்துருவாங்க. ஏன்னா இங்க வெற்றி கழகம் எனும் வேத மந்திரம் தான் தமிழகத்தில் ஒலிக்குதே தவிர பாசிச பாஜகவோ கரப்ஷன் கவடாதாரி திமுகவின் கருத்தோ இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் தூக்கி விட்டறியும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் தூக்கி விட்டறியக்கூடிய சூழலும் நேரமும் காலமும் கணிந்து வந்து விட்டது. அது ஜூலையில இருந்தோ ஆகஸ்ட்ல இருந்தோ தமிழக அரசியலில் அனல் பறக்கும் என்று நான் தெளிவாக சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவல்கள்